ரோஜாக்களுக்கு முன்பு, சாக்லேட்களுக்கு முன்பு, நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற வார்த்தைக்கு முன்பு இரத்தம் இருந்தது. உலகம் காதல் தினம் என்று அழைக்கும் நாள் இருளில் பிறந்தது. பழைய ரோமில் காற்று குளிராக வீசும் அந்த நேரம் அது ரோமன் எம்பையர் காலம். தீப்பந்தங்களில் சுவர்களில் நிழல்கள் உருவாகின்றன. ஆண்கள் மிருகத்தோலுடன் ஓடுகிறார்கள். இது லூப்பர்காலியா என்ற திருவிழா. ஆடுகள் பலி கொடுக்கப்படுகின்றன. இரத்தம் மண்ணில் சிந்துகிறது. பெண்கள் முன்வந்து நிற்கிறார்கள். வலி அவர்களுக்கு வளம் தரும் என்று நம்பி. இது காதல் அல்ல, இது பயமும் நம்பிக்கையும் கலந்த சடங்கு. காலம் நகர்கிறது. ஒரு சிறிய அறையின் மெழுகுவர்த்தி ஒளியில் அங்கே நிற்கிறார் செயின்ட் வேலண்டைன். அங்குள்ள அரசர் இளம் வீரர்களுக்கு திருமணம் தடை செய்தார். காதல் பலவீனம் என்று நம்பினார். ஆனால் வாலண்டைன் நம்பியது வேறு. அவர் ரகசியமாக திருமணங்களை நடத்தினார். ஒவ்வொரு ஆம் என்பதும் அரசருக்கு எதிரான புரட்சியானது. திடீரென்ற கதவுகள் உடைக்கப்பட்டு படையினர் உள்ளே புகுந்து வாலண்டைனை சங்கிலியால் கைது செய்கிறார்கள். ஆசீர்வாதம் கொடுத்த கைகள் இப்பொழுது இரும்பால் கட்டப்படுகின்றன. அவர் அடிக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கிறார்கள். சிலர் கூறுகின்றனர் அவர் கடைசி கடிதத்தில் எழுதியது உன் வாலண்டைனிடமிருந்து. ஆனால் வரலாறு காதல் கடிதத்தை நினைவில் வைக்கவில்லை. அது மரண தண்டனையும் பதிவு செய்தது. பிப்ரவரி 14 அன்று கூட்டம் அமைதியாக நிற்கிறது. வாள் உயர்த்தப்படுகிறது. ஒரு காதலை காத்த ஆசிரியர் இரத்தத்தில் விழுகிறார். திருமண மண்டபத்தில் அல்ல, சாவுக்கல்லில். பல நூற்றாண்டுகள் கழித்து 1ஆம் போப் செல்சியஸ் பிப்ரவரி 14 வாலண்டைன் தினமாக அறிவித்தார். ஒருபுறம் மதச்சடங்கு ஒரு தியாகியாக மாறியது. இரத்தம் மறக்கப்பட்டது. காதல் மட்டும் நினைவில் வைக்கப்பட்டது. கவிஞர்கள் காதலை பாடினர். காதல் கடிதங்கள் பரிமாறப்பட்டன. சிவப்பு இதயங்கள் உலகை நிரப்பின. காதல் தினம் தியாகத்தில் பிறந்தது. அரசியலில் மாற்றப்பட்டது. இருளில் தொடங்கி இன்றோ ரோஜாவில் முடிகிறது. இரத்தத்தை மறந்து மனிதன் காதலை தேர்ந்தெடுத்தான். அதுவே உண்மையான அதிசயம். இந்த பிப்ரவரி 14 காதலர் தினம் ஒரு இரத்த சகாப்தத்தில் தொடங்கப்பட்டது. இரத்தத்தில் தொடங்கி ரோஜாவில் முடிவதுதான் காதலர் தினம். அது மட்டுமல்ல, இன்றுதான் யூடியூபும் பிறந்த நாள்.